காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு வீட்டுக்காருக்கு ஒரு சாப்பாடு பிள்ளைக்கு ஒரு சாப்பாடுன்னு பார்த்து வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி பிள்ளை ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி துணியெல்லாம் துவைச்சு அலசி முடிச்சு மத்தியான சாப்பாடு செஞ்சு மறுபடியும் பிள்ளைக்கு ஒரு பக்கம் வீட்டுக்கார ஒரு பக்கம் அனுப்பி வச்சு நாய்க்கு சாப்பாடு போட்டு சாயங்காலம் 2 பேருமே வந்துருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டுக்காருக்கு ஒன்று பிள்ளைகளுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்து திரும்ப டின்னருக்கு டைம் ஆயிடும். தோசையா இட்லியா சப்பாத்தியா தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியான்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுத்துட்டு அந்த அம்மா மிஞ்சிச்சோ மீதிச்சோன்னு பார்த்து 12 மணிக்கு சாப்பிட்டு படுத்து திரும்ப 4 மணிக்கு விடிய காலையில் எந்திரிச்சு வாசல் வச்சு கோலம் போட்டு ரொட்டீனா வாழ்ந்துகிட்டு இருந்தார். இது கடின உழைப்பு தான், கடின உழைப்பு தான். ஆனா அப்படிப்பட்ட பெண்களை உங்க வீட்டம்மா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா சும்மா இருக்கா. யாரு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளவு வேலை பார்க்கிற உழைப்பாளிகளுக்கு கிடைத்த மரியாதை என்ன தெரியுமா? சும்மா இருக்கான்னு பேசுறீங்க சார். ஆனா இம்புட்டி வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போய் வீட்டுக்காருக்கு நிகரா அப்பாவுக்கு நிகரா இன்னைக்கு பெண்கள் சம்பாதிக்கிற நிறைய பணங்கள் கையில வர தொடங்கியதோ மேடம் வேலைக்கு போயிருக்காங்க சார். மேடம் வந்துட்டாங்க சார்னு சொன்னாங்க பாருங்க. பணம் சார், பணம், மரியாதை. Download ShareChat.